என் தங்கமே, எதை பற்றியும் யோசிக்காமல் இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணெய் தொட்டாயல்லவா? என் பிள்ளையே, இன்று இரவுக்குள் உன்னுடைய இல்லத்தில் ஓர் அதிசயத்தை நான் நடத்தி காட்டுவேன். நீ தொட்ட இந்த எண்ணால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லித்தர காத்து கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நடுவிலும் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கருப்பனை தேடி வந்திருக்கின்ற உனக்கு உன் வாழ்க்கை கொடுக்க நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் தெளிவாக பெற்று கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன். என்னதான் பிரச்சனைகளாக இருந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளவுதான் உனக்கு சோதனைகள் வந்திருந்தாலும், இது எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது. இன்று இந்த நாளில் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. என் பிள்ளையே, எப்பொழுதுமே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்லி வருந்துவதை நிறுத்திவிட்டு, நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைத்து விட்டால் போதும் என்று நீ நம்பினால் போதும். என் பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது தடம் தெரியாமல் சென்று விட்டார்கள். இதற்கு மேலும் யாரும் எதையும் செய்வார்கள் என்றால் அவர்களுக்கும் இதே நிலைமைதான் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இத்தனை நாட்களாக நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமான பலன்கள் உனக்கு ஒரு நாள் உண்டு. எந்த காலகட்டத்திலும் எதையெல்லாமும் நீ இழந்தாயோ அது எல்லாமும் இனி உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். நீ இழந்து விட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய அருமை தெரிந்து மீண்டும் உன்னை தேடி வருவதற்கான கால நேரம் வந்திருக்கின்றது. இவை அனைத்தும் ஒன்று கூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் இந்த அப்பன் இந்த எண்ணெய் தொடச் சொன்னதற்கும் ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? என் பிள்ளையே, பொதுவாக எந்த ஒரு நாளிலுமே அந்த நாளுக்குரிய சிறப்பான செய்தி உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக அன்று அதனை நீ செய்து விடுவாய். அது மட்டுமல்ல, அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களும் நடக்கும். எல்லாவற்றையும் தாண்டி நீ எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். யாரும் இங்கே யாரையும் கட்டுப்படுத்துவதில்லை. அந்த அதிகாரம் இங்கு யாருக்கும் கிடைக்கவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய அன்பினால் உனக்கு கொடுக்கப்படுவதுதானே தவிர எப்பொழுதுமே உன்னை வற்புறுத்தி உன்னை கட்டாயப்படுத்தி என்னை வணங்க வைப்பதற்கானது அல்ல. நல்லது நடந்தால் இந்த அப்பனை தேடி வருவாய், இல்லை என்றால் விட்டு விலகிச் சென்று விடுவாய் அல்லவா? ஆனால் உண்மையில் என்னுடைய பிள்ளைகள் யாரும் அது போன்று இருப்பதில்லை. என்ன நடந்தாலும் கருப்பனின் ஆசிகளோடு நடக்கிறது என்று சொல்லி அவர்கள் சரியான விஷயங்களை செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து ஓர் விஷயம் இப்படித்தான் என்று உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற காரணம் உன்னால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் தாண்டி, எவ்வளவோ வேதனைகளை எல்லாம் கடந்து, இவ்வளவுதானா வாழ்க்கை என்று நினைக்கின்ற அளவிற்கு உனக்கான அத்தனை பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வருகின்ற பொழுது என் பிள்ளை, இதிலிருந்து உனக்கான மாற்றத்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை தெளிவாக நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கும் அதே நிலைமை ஒரு நாள் வரும் என்பது இனி நிச்சயமாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தெரிய வரும். அவனவன் வினைத்த வினையின் பலனை அவன் நிச்சயமாக அறுவடை செய்வான் என்பதனை மறக்காதே. சரி,
இந்த எண்ணை தொட்டதனால் உனக்கு என்ன பலன் என்று யோசிக்கின்றாயல்லவா? நீ தொட்ட எண்ணை இப்பொழுது ஒரு முறை மனதிற்குள் நினைத்து பார். 4, 6, 4, 2, 9. இந்த எண்ணால் என்ன பலன்? என் பிள்ளையே, இன்று சங்கடகர சதுர்த்தி நாள், விநாயக பெருமானினுடைய நாள். இந்த நாளில் அவருக்கு உகந்த எண்ணான இந்த 4, 6, 4, 2, 9 என்ற எண்ணை நீ தொடும் பொழுது அவரின் அருள் உனக்கு வெகு விரைவாக கிடைத்துவிடும். நீ செய்கின்ற சில விஷயங்கள் தெய்வத்தின் மனதை சாந்தப்படுத்தும் பொழுது தெய்வத்தின் மனதில் அதிகப்படியான எண்ணங்களை உன் மீது கொண்டு வந்து சேர்த்துவிடும். தெய்வத்தை நீ எந்த அளவிற்கு நம்புகிறாய், அவர்களின் மீது எந்த அளவிற்கு நீ நம்பிக்கையும் அன்பும் கொண்டிருக்கிறாய் என்பது இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது அவர்களுக்கு புரிந்துவிடும். அதனால் உடனடியாக உன் வாழ்க்கையில் நன்மையை செய்ய வேண்டும் என்று அவர்கள் யோசிப்பார்கள். அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டு கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். எவ்வளவோ கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும். இதுவெல்லாவற்றையும் நீ நிச்சயமாக எப்பொழுதும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இதிலிருந்து நீ உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். விநாயக பெருமானை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சங்கடங்களும் தீர்ந்து அவர்களுக்கு நன்மைகள் தொடர்ச்சியாக நடக்க தொடங்கும். எண்ணற்ற விஷயங்கள் இவர்கள் வாழ்க்கையில் இருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும். இத்தனை காலமும் எதற்காக காத்திருந்து நாம் எதிர்பார்த்து நின்றோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற ஆரம்பித்துவிடும். வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். யாருக்காகவும் எதற்காகவும் வருத்தப்படாமல் என்ன நடந்தாலும் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்கின்ற மன திருப்தியோடு நீ இருந்து விட்டாயானால் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமுமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்து விடும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கென நான் தர நினைப்பது இந்த வாழ்க்கையை. நீ கேட்டது எதுவோ அதை நான் உன் கைகளில் ஒப்படைக்கும் தருணத்தில் நீ விநாயக பெருமானுக்கான இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் தொட்டுவிட்டு அந்த வேண்டுதலை விரைவாக நிறைவேற்றுவதற்குரிய சூழ்நிலைகளை எல்லாம் நீ உருவாக்கி விட்டாய். இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. கார்த்திகை மாதத்தில் இந்த மங்கள செவ்வாய் கிழமையில் இப்படி ஒரு நாள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை நீ போற்றி கொண்டாட வேண்டாமா? விநாயக பெருமானை மனதார நினைத்து அவரின் அன்பையும் அருளையும் நிச்சயமாக இன்றே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை வேதனைகளையும் அனுபவித்து இதிலிருந்து நீ இனிமேலாவது மீண்டு வருவதற்கு சற்று பழகிக்கொள். யாராலும் எதற்காகவும் அவ்வளவு எளிதில் எல்லாம் இங்கு எந்த ஒரு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வைத்துவிட முடியாது. அது உண்மை என்று ஒரு நாளும் ஆகாது. அதையும் மீறி ஒருவர் ஒரு விமர்சனத்தை உன் மீது வைக்கிறார் என்றால் உன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு உன்னிடத்தில் இருக்கின்ற சரி என்னவென்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை பற்றி உனக்கு தெரிந்து கொண்டால் போதும். வேறு யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இங்கு ஒரு நாளும் இல்லை என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். என்றுமே நீ எதிர்பாராத பல விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதுவெல்லாம் உன்னை பெரிதாக பாதித்து விடாது. ஏனென்றால் ஒரு சிலரினுடைய எதிர்பார்ப்புகள் தான் அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க சொல்லி இருக்கின்றது. அப்படி சேரும் பொழுது உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வித்தியாசமானதாக இருக்குமானால் நிச்சயமாக என் குழந்தை நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் நல்லதை அடைய நீ உன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. என்றும் இந்த கருப்பன் உன்னோடு துணை நிற்பான். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.